శుభకరుడు సురుచిరుడు భవగరుడు భగవంతుడెవడు. శుభకరుడు సురుచిరుడు భవహరుడు భగవంతుడెవడు. కళ్యాణ గుణగరుడు கருணாகநாதனுడు ఎవడు. பத்ராச்சலம் சீதாராமச்சந்திர சுவாமியினுடைய திருக்கோயில். 300க்கும் மேற்பட்ட கீர்த்தனைகளை ராமதாசர் அவர்களால் பாடப்பட்ட திருத்தலம் இந்த பத்ராச்சலத்தினுடைய திருத்தலம். ஸ்ரீராம பாபா பமபனி பனி சரி சனி பமா பனி மபமா கோதண்ட ராம பபனி சரி சனி பானி பாமா சீதாராம. 17ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட தென்னகத்தின் அயோத்தியாக விளங்குகின்ற ஒரு புண்ணிய திருத்தலம் இந்த பத்ராச்சல திருத்தலம். దయచూచెదవో ఇనవంచోత్తమ రామ ఏ తీరుగనను దయచూచెదవో ఇనవంశోత్తమ రామ నాదరమా భవసాగర మీరను నళినదలేశన రామ. தெலுங்கானாவிலே மிகவும் பிரசித்தி பெற்ற வரலாற்று பெருமை உடைய இந்த திருத்தலம் இந்த பத்ராச்சல சுவாமியினுடைய திருத்தலம். இந்த கோவில் பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கானாவில் இருக்கிற காத்மேகுடம் அப்படின்னு சொல்லப்படுற பத்ராச்சலம் ரோடு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் உலகத்துல இருக்கிற பல்வேறு மக்கள் வந்து வணங்குகின்ற, பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து வணங்குகின்ற ஒரு புண்ணிய கஷேத்திரமாக இந்த பத்ராச்சல ராமரினுடைய திருத்தலம் விளங்குகின்றது. ஹைதராபாத்ல இந்த கோவிலுக்கு போகிறதுக்கான ட்ரெயின்ஸும் பஸ் ஃபெசிலிட்டிஸும் நிறைய இருக்கு. இந்த பத்ராச்சலம் ரோடு அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கேப் மூலமாவோ இல்ல ஆட்டோ பஸ் மூலமா நம்ம இந்த பத்ராச்சலம் கோவிலுக்கு போயிடலாம். கோவில் இருக்கிற ஊர்ல தங்கறதுக்காக நிறைய பிரைவேட் அகாமடேஷன்ஸும் இருக்கு, தேவஸ்தானம் அகாமடேஷன்ஸும் இருக்கு. அந்த தேவஸ்தானம் அகாமடேஷன் எப்படி புக் பண்ணணும் அதற்கான லிங்கையும் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த தேவஸ்தானம் அகாமடேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சீப்பாவே ஒரு பெரிய அகாமடேஷன் கொடுப்பாங்க. ஒரு காட்டேஜ்க்கான 1 டே பிரைஸே பாத்தீங்க அப்படின்னா வெறும் 2000 rupees மட்டும்தான். இந்த கோவிலுக்கு போகிறதுக்கான பெஸ்ட் சீசன் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் டு ஜனவரி ஆகிய இந்த சீசன் தான். இந்த கோவிலுக்கு போகிறதுக்கான கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் நம்மளுடைய காலணிகளும் அப்புறம் செல்போன் வைக்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த கோவிலை சுற்றி அமைஞ்சிருக்கு. இந்த பத்ராச்சலம் கோவிலை சுற்றி பல காட்டேஜஸும் இண்டிவிஜுவல் அகாமடேஷன்ஸ் அப்படின்னு தேவஸ்தானம் அகாமடேஷன்ஸ் ரொம்பவுமே நிறைய வச்சிருக்காங்க. காலையில 6 மணி முதல் மத்தியானம் 3 மணி வரைக்கும், சாயங்காலம் 4 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும் இந்த கோவிலுக்கான தரிசன நேரம் அப்படிங்கிறது இருக்கு. கோபண்ணா அப்படின்னு சொல்லப்படுற பக்த ராமதாசர் அவர்களால் பாடல் பெற்ற திருத்தலம் இந்த பத்ராச்சலத்தினுடைய திருத்தலம். 300 கீர்த்தனைகளுக்கு மேற்பட்ட கீர்த்தனைகளை இவர் ராமருக்காக வழங்கியிருக்காரு. இந்த ராமதாசரை புகழ்ந்து தியாகராஜரே அவருடைய 5 கீர்த்தனைகளை ராமதாசரை புகழ்ந்து அவளுக்காக சமர்ப்பணம் செஞ்சிருக்காரு.
ராமாயணத்துல சொல்லப்பட்ட தண்டகாரண்யத்துல அமர்ந்த பர்ணசாலை மாதிரி இங்கேயும் ராமர் சீதை லக்ஷ்மணர் தங்கிய பர்ணசாலையும் அமைந்திருக்கின்றது. நிசாம் ஆட்சி காலத்துல ராமதாசர் அவர்கள் 12 ஆண்டு காலம் சிறையில் அடைக்கப்படுறாரு. அந்த 12 ஆண்டு காலமும் ராமரை வேண்டி பல்வகையான கீர்த்தனைகளையும் தசரத சடகத்தையும் அவர் பாராயணம் செஞ்சிருக்காரு. அவருடைய பக்தியை உணர்ந்து ராம லக்ஷ்மணரனுடைய காட்சியை பெற்ற நிசாம் அரசு பக்த ராமதாசரை விடுதலை செய்கிறார். அதுக்கப்புறமா பக்த ராமதாசர் பல தொண்டுகளை இந்த கோவிலுக்காக செஞ்சுட்டு வராரு. அதற்கான அடையாளமா அன்று முதல் இன்று வரை தெலுங்கானாவை ஆட்சி செய்கின்ற அரசாங்கம் இன்றைக்கும் கல்யாண மகோத்சவத்திற்கு முத்து மாலைகளை ராமருக்கும் சீதைக்கும் வழங்குகின்றது. ఇక్కడమ్మా సీతమ్మ తల్లి చెప్తాను పప్పు బండి సీతమ్మ తల్లి ராமதாசர் தோற்றுவித்த வழிபாடு முறைகளின்படி 100 ஆண்டுகளுக்கு மேலாகவும் இன்றைக்கும் அதே பூஜை முறைகள் படியும் வழிபாட்டு முறைகள் படியும் இந்த கோவில்ல பூஜை நடைபெற்று வருகின்றது. இந்த கோவில்ல மிகவும் உன்னதமான புனிதமான சுதர்சன சக்கரம் நிறுவனப்பட்டிருக்கின்றது. శుభకరుడు సురుచిరుడు భవహరుడు భగవంతుడెవడు కళ్యాణ గుణగరుడు కరుణాఘనాఘనుడు ఎవడు అల్లా తత్వమున అల్లారు ముద్దుగా అలరారు అందాల చంద్రుడు. கோதாவரி நதிக்கரையினுடைய அழகையும் ராமரனுடைய கோவிலின் அழகையும் அவர் வீற்றிருக்கின்ற அழகையும் பர்ணசாலையினுடைய மகிமையும் தெரிந்த அனைவரும் இந்த தெலுங்கானாவில் இருக்கின்ற பத்ராச்சலம் ராமதாசர் கோவிலுக்கு வந்து ராமனுடைய அருளை பெற வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம். ஸ்ரீராமா